தினகரன் தினமல நிருபர்களை தாக்கியவரை கண்டிக்கிறோம். சம்பந்தப்பட்டவர்களை கைது செய். கண்டிக்கிறோம். கைது செய். கண்டிக்கிறோம். தினகரன் தினமல நிருபரை தாக்கியவர்களை கைதிக்கிறோம். சோளிங்கர் எம்எல்ஏவை கண்டிக்கிறோம். நடவடிக்கை எடு. தமிழக அரசு நடவடிக்கை எடு. ஓய மாட்டோம். கைது செய்யும் வரை ஓய மாட்டோம். கைது செய்யும் வரை ஓய மாட்டோம். ஐயோ பாதுகாப்பு கொடு. கைது செய். கண்டிக்கின்றோம். சோளிங்கர் எம்எல்ஏ கபிலை கண்டிக்கின்றோம். உறுதுணையாக இருந்த சப் இன்ஸ்பெக்டரை கண்டிக்கின்றோம். பண்ணாதே. அராஜகம் பண்ணாதே. ஜனநாயகமா? தமிழகத்தில் நடப்பது ஜனநாயகமா? தாக்காதே. பத்திரிகையாளரை தாக்காதே. பாதுகாப்பு கொடு. பத்திரிகையாளருக்கு பாதுகாப்பு கொடு. கண்டிக்கின்றோம். தமிழக அரசை கண்டிக்கின்றோம். தமிழக அரசை கண்டிக்கின்றோம். செய்தியாளர்கள் நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இங்க கூடி இருக்கிறதனுடைய நோக்கம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்க சோளிங்கர் நகரத்துடைய தினகரனுடைய செய்தியாளரையும் தினமலருடைய செய்தியாளரையும் அந்த தொகுதியினுடைய சோளிங்கர் எம்எல்ஏ தாவேக்காவை சேர்ந்த மருத்துவராகவும் இருக்கார். அவர் கபில்ங்க அடிச்சிருக்கார். ஒரு சாதாரண ஒரு பாமரன் ஒரு செய்தியாளர் மீது தாக்குதல் நடத்துறான் அப்படின்னா நம்ம அதை புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு விஷயம் தெரியாது, அதனால அவர் தாக்கிட்டாரு இல்லை திட்டாரு பேசிட்டாருன்னு சொல்லலாம். ஆனால் இவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு மருத்துவராக இருக்காரு. ஆனால் இவர் தான் ஒரு செய்தியாளர்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்காரு. எதனால இந்த தாக்குதல் நடத்தினாரு? ஒரு ஜனநாயகன் ஒரு திரைப்படம் வெளியாகுது, அதுக்கு ஒரு யூடியூபர் போயிட்டு அவர்கிட்ட ஒரு கருத்து கேட்குறாரு, இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லி. உனக்கெல்லாம் நான் கருத்து சொல்லணுமா போடான்னு அவர் தட்டி விடுறாரு. இந்த வீடியோ செய்தித்தள பத்திரிகைகள்லையும் தொலைக்காட்சிகள்லையும் வெளியாகுது. அதை அவனுடைய தலைமை கேட்ட உடனே இவர் என்ன பண்றாரு, அதே யூடியூபரை போயிட்டு மிரட்டுறாரு. அந்த ஆடியோலாம் வெளில வந்திருக்கு.
அவர் என்ன சொல்றாரு, நீ முதல்ல அந்த வீடியோவை வந்து நீக்கிட்டு நான் ஒன்றும் சாதாரணமாக தட்டி விட்டேன்னு சொல்லு அப்படிங்கிறாரு. இவங்களுடைய மிரட்டலுக்கு, இந்த எம்எல்ஏவுடைய மிரட்டலுக்கு பயந்துக்கிட்டு அவரும் அந்த வீடியோவை வந்து அவருடைய யூடியூப்ல வந்து பதிவேற்றுறாரு. நான் வந்து சாதாரணமாக தான் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் பொறுத்துக்க முடியாமல் அவர் என்ன சொல்றாரு, வேற இன்னொரு சேனல்லையும் அதை நோட்டீஸ் பண்ண சொல்றாரு. அது எப்படி நான் செய்ய முடியும்னு அவர் கேட்குறாரு. ஒரு எம்எல்ஏ தன்னுடைய சகோதரர், தன்னுடைய ஆதரவாளர்களோட அவருடைய வீட்டுக்கு, சம்பந்தப்பட்டவருடைய வீட்டுக்கே போயிட்டு அடிக்கிறார். இதைத்தான் செய்தியாளர்கள், இந்த தகவல் தெரிஞ்சு தான் தினகரன் செய்தியாளரும் தினமலர் செய்தியாளரும் போயிட்டு நீங்க அவர்கிட்ட வந்து அங்கே நடக்கிறத வந்து வீடியோ எடுக்கிறாங்க. அப்படி அது நடக்கிறத வீடியோ எடுத்ததை நீ எப்படா வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 செய்தியாளர்களையும் அந்த ரூமுக்குள்ள, அந்த சம்மந்தப்பட்ட இந்த சிவாங்கிறவருடைய யூடியூபர் வீட்டுக்குள்ளேயே இவங்களையும் இழுத்துட்டு போயிட்டு அடிச்சு அவங்களுடைய செல்போனெல்லாம் உடைச்சிருக்காரு. இதுதான் ஒரு எம்எல்ஏவே ரவுடி போல கீழே இறங்கி நீங்கள் ஒருத்தர் வந்து நேரடியாக அவங்க வீட்டுக்கு போய் தாக்குனதுங்க. இது எப்படி இருக்குன்னா 91, 96 ஜெயலலிதா ஆட்சியை வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த இன்னைக்கு இருக்கிற இந்த ஜென்சி தலைமுறையும் நீங்கள் இந்த 2K தலைமுறையும் பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த 91, 96 ஜெயலலிதா ஆட்சிங்கிறது வந்து ரொம்ப தமிழ்நாட்டில் வந்து மிக மோசமான ஒரு அராஜகமான ஒரு ஆட்சி. அந்த ஆட்சியை வந்து மீண்டும் ரீகால் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இதை பார்க்க முடியும். கடந்த 3 மாதம் தான் ஆயிருக்கு இந்த தாவேகா தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்து. ஆனால் இதுவரைக்குமே பத்திரிகையாளர்கள் மீதான தாக்குதல் அப்படின்னு பார்த்தோன்னாவே குறைந்தபட்சம் 10 வழக்குகள் வந்து இதுவாயிருக்கு. இந்த காவல்துறையும் ஆளுங்கட்சி யாரோ அந்த ஆளுங்கட்சிக்கு சாதகமாக நடந்துக்கிறாங்க. ஏன்னா இந்த எம்எல்ஏ போயிட்டு ஒருத்தர் வீட்டுக்குள்ளே போய் தாக்குறாரு. இந்த தாக்குற இடத்துல அந்த சோளிங்கருடைய உதவி ஆய்வாளர் அங்கே இருந்திருக்காரு. அவர் முன்னாடி தான் அந்த ரிப்போர்ட்டர்களை அடிச்சிருக்காங்க. அவங்க முன்னாடி தான் நீங்கள் அவர் மீதான தாக்குதல் நடந்திருக்கு, செல்போனை உடைச்சிருக்காங்க. ஆனால் காவல்துறை இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த எம்எல்ஏ மீதோ, அந்த எம்எல்ஏவுடைய சகோதரர் மீதோ, அவங்களுடைய அடியாட்கள் மீதோ இது வரைக்குமே வழக்கு பதிவு செய்யறாங்க. இந்தியாவிலேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அதிகமான செய்தியாளர்கள் மீது தாக்குதல் நடத்துறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்டும் ஒரிசாவும் தான் இருக்குது. காரணம் அங்கே எல்லாம் இந்த தாதுக்கள் அங்கே தான் அதிகமாக வெட்டி எடுக்கிறாங்க, அதிகமான குண்டர்கள் இருக்காங்க. அரசாங்கமே சேர்ந்து அவங்க செய்தியாளர் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேசம், பீகார்னு இருக்குது. ஆனால் இது எல்லாமே மிஞ்சி தமிழ்நாடு முன்னிலை வர்ற அளவுக்கு இந்த தாவேகா ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு அமைச்சர் என்ன சொல்கிறாங்க, நேரடியாக மிரட்டுறாங்க, ஃபோன் பண்ணி அவனுடைய ஜட்டியெல்லாம் கழட்டிட்டு நான் அவனை அடிப்பேன் அப்படிங்கிறாங்க, எலும்பை உடைப்பேன் அப்படிங்கிறாங்க. இது எல்லாமே தாவேகாவுடைய எம்எல்ஏக்கள், நீங்கள் அமைச்சர்களாக இருக்கிறவங்க தான் இதை எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா கடந்த காலங்களில் இருந்த விட இந்த 3 மாதங்களிலே மிக மோசமான இடத்துல இந்த ஆட்சி வந்து பத்திரிகையாளர்கள் மீதான தாக்குதலை நடத்திக்கிட்டே இருக்காங்க. பத்திரிகையாளர்களுக்கும் விஜய்க்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அவங்க ஒரு முதலமைச்சர், நாம வந்து ஒரு செய்தியாளர். நாங்கள் ஒரு ஊடகங்கள் வாயிலாக மக்களுடைய பிரச்சனைகளை தான் கொண்டுட்டு போயிட்டு நம்ம செல்றோம். ஆனால் தாவேகா ஆட்சியினுடைய அவங்களுடைய அவலங்களையும் அவங்களுடைய சட்ட விதிமுறைகளையும் தான் செய்தியாளர்கள் வந்து செய்தியாக கொண்டுட்டு போறாங்க. இதுக்கு நீங்க தாக்குதல் அப்படிங்கிறது வந்து எந்த விதத்திலும் சரியான இல்லை. செய்தியாளர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும்ங்கிற கோரிக்கை வந்து இப்போ அதிகமாக வலுப்பெறுது. காரணம் என்னன்னா தொடர்ச்சியான இந்த தாக்குதலால் செய்தியாளர்கள் தங்களுடைய பணிகளை செய்வதற்கான உயிர் பயத்தோடைய வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள ஏற்பட்டிருக்கு. ஆக இந்த அரசாங்கமும் உடனடியாக பத்திரிகையாளர் பாதுகாப்புக்கான சட்டத்தை நீண்ட நாட்களாக வலியுறுத்திக்கிட்டு இருக்கு. அதை உடனடியாக செய்ய வேண்டும். தாக்குதல் நடத்தியவர்கள் மீது குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கணும். அவர் சட்டமன்ற உறுப்பினருங்கிற இருந்தாலும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏன்னா மற்றவங்க செய்திருக்கிறத விட எம்எல்ஏக்களுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கு. அவரே வந்து ஒரு ரவுடி போல இறங்கி செஞ்சிருக்கனால அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். இதற்கு உடந்தையாக இருந்த நடவடிக்கை எடுக்காத அந்த காவல்துறை எஸ்ஐ மீதும் நீங்க நடவடிக்கை எடுக்கணும். இது நடவடிக்கை எடுக்கும் போதே இந்த பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி கொண்டுதான் இருப்போம். அது மட்டுமல்லாம தொடர்ச்சியாக இங்க திருவண்ணாமலை மாவட்டத்திலையும் பாத்தீங்க அப்படின்னா செய்தியாளர்கள் மீதான தாக்குதல் வந்து நடத்திக்கிட்டே இருக்காங்க. சமீபத்தில் நீங்க பரணமல்லூருடைய தினகரன் செய்தியாளர்களுடைய கார் மீது வந்து தாக்குதல் நடத்திருக்காங்க. காரணம் அவர் வந்து இதே யார் தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னு கேட்டா தாவேகாவை சார்ந்தவர்கள் தான் அப்படிங்கிற ஒரு சந்தேகம். காரணம் அவங்கள பத்தின அந்த செய்தி போட்டதுக்காக தான் இந்த தாக்குதல் நடந்திருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன ஊர்களில் கூட நீங்கள் ஒரு மாவட்ட தலைநகரம், மாநில அளவில் மட்டும் இல்லாமல் சின்ன ஊர்களுக்கும் இந்த மாதிரியான தாக்குதல்கள் வந்து அதிகரிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. அதனால் உடனடியாக அரசாங்கம் பத்திரிகையாளர் பாதுகாப்புக்கான சட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும், பாதுகாப்பு தர வேண்டும். எங்களுடைய மக்களுடைய கோரிக்கைகள் தான் செய்தியாளர்கள் கொண்டு வராங்க, பத்திரிகைகளும் ஊடகங்களும் எழுதிக்கிட்டு இருக்காங்க. அதை அரசாங்கம் கவனத்தில் எடுக்கணும்.